நியாய தீர்ப்பிலே பயன்படுத்தப்படும் புஸ்தகங்கள் 3 வகையான புஸ்தகங்களை பற்றி பைபிளை நம்ம பார்க்கலாம். 2 புஸ்தகங்கள் நேரடியாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு புஸ்தகம் மறைமுகமாக. முதல் புஸ்தகம் என்னன்னா ஜீவ புஸ்தகம், புக் ஆஃப் லைஃப். இரண்டாவது ஞாபக புஸ்தகம், புக் ஆஃப் ரிமெம்பரன்ஸ். மூணாவது பாவ அல்லது மரண புஸ்தகம், புக் ஆஃப் சின் ஆர் டெத் அப்படின்னு சொல்லலாம். இந்த புஸ்தகங்கள்ல யார் எழுதி வைக்கிறா? தேவ தூதர்கள் தான் புஸ்தகங்களில், பரலோக புஸ்தகங்களில் பதிவு செய்யும் பணியையும் அவைகளை பாதுகாக்கும் பணியையும் செய்து வருகிறார்கள். இயேசு விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் யார் வச்சிருக்கிறாரு? ஒரு தேவதூதன் வச்சிருக்கிறார்ல. அப்போ எனக்கு ஒரு கார்டியன் ஏஞ்சல், மெய்காப்பாளனாகிய தூதன் ஒவ்வொருத்தருக்குமே இருக்கிறாங்க. ஏன் ஒரு குழந்தைக்கே ஆண்டவர் வைக்கிற. பிரசங்கி 5:6 பிசகினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாது. நீ சொல்றதையும் நீ செய்யறதையும் யார் பார்த்துக்கிட்டு இருப்பா? அந்த தேவதூதன் பார்ப்பாரு. போய் ரெக்கார்டு நம்ம பண்ற என்னென்ன விஷயத்துல ரெக்கார்டு பிரேக் பண்றோமோ, புரியுதா உங்களுக்கு? என்னெல்லாம் சாதனை படைக்கிறோமோ, சாதனை படைச்சு ஆண்டவருக்கு வேதனை கொண்டு வரோமோ, சோதனையில விழுந்து நம்ம அல்லாடி தள்ளாடுறோமோ, எல்லாத்தையும் ஆண்டவர் பரலோகத்தில் நினைச்சு வேறு தூதர்களை கொண்டு எழுதி வைப்பார்.